ரொம்ப லேட்டாக தான் வந்து உணர்றாரு அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிப்பட்டியை கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுமே வீட்டில் எல்லாருமே சேர்ந்து வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கோபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நேரம் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ராதிகாவோட அவங்க அம்மாவை ராதிகா வந்துட்டு சத்தம் போட்டுட்டு வீட்டில் உள்ள டிவி எல்லாத்தையும் வந்து உடைச்சிடுறாங்க. எதுக்காக உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்டால எங்கள் அம்மா வந்து அங்கேயே இருந்துருவாங்க போல இருக்குது. எங்கள் அம்மாவை வந்துட்டு நான் ராணி மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு அங்கே யாரும் இல்லாமல் வந்து தனியாக வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் முடிச்சதா அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன், அதான் என் பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் என்கிட்ட வந்து கெஞ்சினிங்க என்ன கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் மட்டும் இல்லை அப்படின்னா நீ நடுத்தரில் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்துட்டு அவங்க பண்ணாத எல்லாத்தையும் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சண்டை போட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்க ரெண்டுத்தையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அவங்க அம்மா வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவங்கள வந்துட்டு கொள்ற மாதிரி வந்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ராதிகா தடுத்து விட்டதுக்கப்புறமா நேராக கிச்சனுக்கு வந்துடுறாங்க. கோபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனில் இருந்தாலும் குடிப்பாரு, இல்லை பண்ணா ஃப்ரெண்டோட புலம்பாரு. இப்போ ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரிலாம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இப்போ ஈஸ்வரி பாட்டி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இல்லைன்னு தெரிய வரும்போது கமலாவோட நிலம் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கான்பாஸ் பண்ணுங்க.